ஸ்ரீ ஃபோனில் என்னாச்சு சொல்லிட்டியா? நாம் கிளம்பலாமா? சாரு இல்லை ஸ்ரீ, டீன் கன்வின்ஸ் பண்ணிட்டார். நானும் கொஞ்ச நாள் இங்கே ஒர்க் பண்ணலாம்னு தோணுது. ஸ்ரீ சரி, உனக்கு இதுதான் நான் கொடுக்குற லாஸ்ட் வாய்ப்பு. நீ வேலை முடிஞ்சு அழுதுகிட்டே வந்தீன்னா அவ்வளவுதான், நாம் கிளம்புறோம் டாட். சாரு நான் அழ மாட்டேன் என்று ஃபோன் வைத்தாள். தொடர்ந்து வேலை இருக்கவும் தன்னுடைய வேலையில் பிஸி. ஆனால் எதை பற்றியும் யோசிக்க நேரமில்லை. இன்றைய நாள் போனது. அடுத்த நாள் திவ்யாவை ஸ்கூலில் சேர்க்க போனார்கள். திவ்யா குட்டி, டீச்சர் கேட்குற கேள்வியை புரிஞ்சிக்கிட்டே கரெக்டாக பதில் சொல்லணும், சரியா? அம்மா நீ இதை 100 டைம் சொல்லிட்ட, நான் இப்போ பதில் சொல்ல முடியாது. திவ்யா ஸ்கூலில் அம்மா பேரை கெடுத்துடாதே. ஐயோ அம்மா விடு, நானே போய் ஸ்கூலில் சேர்ந்துக்கிறேன், நீங்கள் யாரும் வர வேண்டாம், சும்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காதே. மூவரும் கிளம்பினார்கள். ஸ்கூலில் டெஸ்ட். ஸ்ரீயும் சாருவும் வெளியே டென்ஷனோடு நின்றிருந்தனர். டெஸ்ட் முடிஞ்சு பிரின்சிபல் பார்த்து பேசிட்டு வந்தனர். திவ்யா சொன்னபடியே நல்லா டெஸ்ட் முடிச்சுட்டு ஸ்கூலில் அட்மிஷன் ஆகிட்டார். திவ்யா ஸ்கூல் போக, சாரு ஹாஸ்பிட்டல் போக, ஸ்ரீ மட்டும் வீட்டிலே வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்காள். வேலைதான் கிடைக்கவில்லை. நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக மென்மையாக பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டே இருந்தது. சாரு 2 மாதம் சம்பளம் வாங்கிவிட்டார். சாருவும் அவள் வேலையில் கருத்துடன் ரொம்ப அர்ப்பணிப்போடு வேலை செய்தாள். அவளுடைய ட்ரீட்மெண்ட் பார்த்து நிறைய நோயாளிகள் வர ஆரம்பித்தனர். ஹாஸ்பிட்டல் புகழும் உயர்ந்தது. சாருவை கதிரவன் மற்றும் விஜய் ரொம்ப பாராட்டினார்கள். ஒரு நைட் ஷிஃப்ட். ஒரு வயதானவர் அவருக்கு இறப்பையில் பிரச்சனையுடன் அட்மிட் ஆகி இருந்தார். அவருக்கு உடனடியாக ஆபரேஷன் தேவைப்பட்டது. முந்தைய ஷிஃப்ட் டாக்டர் ஆபரேஷன் எழுதி தரவில்லை. சாரு தானாக முன்வந்து ஆபரேஷன் செய்தார். ஆபரேஷன் செய்யும் போதே அவருடைய மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இறந்து விட்டார். அவருடைய உறவினர்கள் மிகவும் பிரச்சனை செய்ய ஆரம்பித்தனர். ஹாஸ்பிட்டல் வெளியே கூட்டம் கூடினார்கள். விஜய் கால் சாருலதா. சாருவை அழைத்து, விஜய் என்ன ஆச்சு? சார் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் பாருங்கள். அவருக்கு ஆப்ரேஷன் அவசரமாக தேவைப்பட்டது, அதனால் நான் தான் செஞ்சேன். பட் அவர் ஆப்ரேஷனால் சாகவில்லை, அவருடைய மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவினால தான் இறந்துட்டார். விஜய் அது எனக்கு புரியுது, நீ வெளியே எங்கேயும் போகாதே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த அப்புறம் நம்ம போலீஸுக்கு போகலாம். விஜய் இன்னொரு வாட்டி சொல்லுறேன், பாதுகாப்பாக இரு. சார் ஓகே சார். சார் போய் அவளுடைய ரூமில் அமர்ந்து கொண்டாள். வெளியே பிரச்சனை அதிகமாகி கொண்டிருந்தது. ஹாஸ்பிட்டல் மேல் கல் எடுத்து அடிக்க ஆரம்பித்தனர். சார் பிரச்சனை நம்மால தான், நாமளே பேஸ் பண்ணலாம் என நினைத்து வெளியே வந்தாள். ஒருவன் அந்த முதியவரையுடைய பேரனாக இருக்க. கொஞ்சம் வரம்பு மீறி பேச ஆரம்பித்தவன் திடீரென கையில் வைத்திருந்த ஆசிட் பாட் எடுத்து வீசினான். சற்றும் யோசிக்கும் முன் இது நடந்ததால் சாரு கையை வைத்து மறைக்க முயலும் முன் ஒரு முரட்டு கை அவளை அணைத்து ஆசிட் அட்டாக்கில் இருந்து காப்பாற்றியது. அவனுக்கு கை வெந்து போனது. அவசரமாக சாருவையும் அவனையும் அவசர சிகிச்சைக்கு அழைத்து சென்றன. சாரு யார் அது? யாருக்கு அடிபட்டது சொல்லுங்க. அது வேறு யாரும் இல்லை, அஜய் தான். இவள் துடித்து தான் போனாள். அவசரமாக முதலுதவி செய்து படுக்க வைத்தாள். அஜய் எல்லோரும் வெளியே போங்க. லதா நீ மட்டும் நில்லு. அனைவரும் வெளியேறினர். அஜய் உனக்கு அறிவே இல்லையா? அங்கே ஆபத்துன்னு உனக்கு ஏற்கனவே சொன்னாங்க இல்லை? உன்னால் சும்மா இருக்க முடியாதா? என்ன உன்னால் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட முடியுமா? ஆர் யூ கேபபிள்? சாரி நான் இதை எதிர்பார்க்கலை. அஜய் நீ இன்னும் குழந்தைத்தனமாக நடந்துக்காதே. யூ மே லீவ். அமைதியாக வெளியேறினாள். சாரு அவளுடைய ரூமில் அமர்ந்து கொண்டு யோசித்தாள். டே நீ எப்போ வந்த? எப்படி எனக்கு ஏதாவது ஒன்றுனா அங்கே வந்து நிற்கிற? எப்படி உனக்கு மட்டும்தான் ஆபத்தில் இருப்பது தெரியுது? உன்னால் மட்டும் எப்படி எவ்வளவு வலியையும் எனக்காக வாங்கிக்க முடியுது? அடைச்ச ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. திரும்ப அவனை பார்க்க வார்டுக்கு போனேன். அங்கு அவன் இல்லை. நான் சிஸ்டர் இங்கே இருந்த அஜய் சார் எங்கே? சிஸ்டர் அவர் வலுக்கட்டாயமாக கிளம்பிட்டார். உடனே அஜய் நம்பருக்கு ஃபோன் செய்தேன். அஜய் எங்கே போனீங்க? உங்களுக்கு ஆசிட் அட்டாக் ஆகியிருக்கு. நீங்கள் கொஞ்சம் கூட அலட்சியமாக இருக்காதீங்க. டெய்லி 2 டைம்ஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். கொஞ்சம் இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அஜய் ஐ வில் டேக் கேர். அஜய் ப்ளீஸ் என்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்காதீங்க. அஜய் நான் இப்போ என்ன பண்ணணும்? டெய்லி ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு போயிடுங்க. அஜய் வரேன். தேங்க்ஸ் சொல்லி ஃபோன் வைத்தேன். ஹாஸ்பிட்டல் அமைதியானது. வெளியே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவன் வந்து, மேடம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர சார் கார் ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. என்னோட பேர் முருகன். நான் தான் கொஞ்ச நாளைக்கு உங்கள் டிரைவர். நான் இல்லை அதல்ல.
அதெல்லாம் தேவையில்லை, நானே போய்க்கிறேன். முருகன், இல்லை மேடம், எங்கள் சார் சொன்ன வேலையை செய்யலைன்னா என்னை வேலை விட்டு தூக்கிடுவார். மன்னிச்சிடுங்க, தயவு செய்து வாங்க. நான் இல்லை, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, சங்கடமாக இருக்கு. நான் வேணும்னா டீன் கிட்ட பேசுகிறேன். முருகன், மேடம் சொன்னது விஜய் சார் இல்லை, அஜய் சார். பேரை கேட்டதும் அமைதியாக போய் காரில் உட்கார்ந்தேன். எப்படி அவ்வளவு கூட்டமும் கலைஞ்சு போனாங்க? ஒரே ஆச்சரியமாக இருக்கு என்ற கேள்வி மனசுக்குள்ளே கேட்டேன். கொஞ்சம் சத்தமாகவே கேட்டேன். முருகன், மேடம், சார் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டார்னா எல்லா பிரச்சனைகளும் சமாளிச்சிடுவார். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை என்றவுடன் விஜய் சார் அஜய் சாரை கூப்பிட்டாங்க. அஜய் அவ்வளவு பவர்ஃபுல்லா? 6 வருஷத்தில் இவ்வளவு மாற்றம். டிரைவருக்கு வழி சொல்லி இறங்கினேன். முகத்தை நல்லா துடைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தேன். நேராக போய் பாத்ரூம் நுழைந்து குளித்து விட்டு வெளியே வந்தேன். ஸ்ரீ, என்னாச்சு? வந்ததும் குளிச்சிட்ட? நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆக்சிடெண்ட், ஆல் அவுட். ஸ்ரீ, அடடா, சரி, என்ன சாப்பிட்ற? நான் நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றேன். திவ்யா என்ன பண்ணறா? ஸ்ரீ, ஹோம்ஒர்க். ஓ, அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. நான், நிஜமா? எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹோம்ஒர்க் ரொம்ப அலர்ஜி, என்னை விடுமா சாமி. நீயே அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் போய் தோசை ஊற்றிக்கிறேன். ஸ்ரீ, ஒரு டாக்டர், உனக்கு படிக்க அலர்ஜியா? நான், அப்பா இப்போ தான் படித்து முடிச்சிட்டேன்னு கொஞ்சம் ஃப்ரீயானேன். மறுபடி படிக்கணுமா? வாய்ப்பே இல்லை. சொல்லிக்கொண்டே சமையலறை நுழைந்தேன். மனசு முழுசும் அஜய் பற்றிய நினைவுகள். அஜய், ஒல்லிக்குச்சிக்கு என்ன ஒரு திமிர்! அடக்கிறேன்டி ஒன்றை. தைரியமாக போய் நிற்கிறாள். ஆசிட் அவள் மேலே பட்டிருந்தா எவ்வளவு துடிச்சு போயிருப்பா. நினைக்கும் போதே பதறுது. இவ ஜாலியாக பஞ்சாயத்து பேச போறா. இவ சொன்னால் எல்லாரும் கேட்டுடுவாங்களா? அடியே, என்னை தவிர உன் பேச்சு கேட்க யாரும் இல்லடி. வாடி வா, நீயே வந்து திவ்யா உன் குழந்தைதான் என்று சொல்ல வைக்கிறேன். மறுநாள் காலை எதிர்பார்த்த ஃபோன் கால் வந்தது. சார் ஹாஸ்பிட்டல் வரீங்களா? நான் வரேன். போய் அவளிடம் எதுவும் பேசாமல் புண்ணுக்கு மருந்து போட்டுக்கொண்டு கிளம்பினேன். வரும் நாட்களும் அப்படியே போனது. இதுவரை அவளை பற்றி நிறைய விஷயம் தெரிந்து வைத்து கொண்டேன். ஆனால் அவள் என்னை வெறுக்க என்ன காரணம் என்று தெரியவில்லை. அவளே தான் சொல்லணும். சார் இன்னைக்கு ஏன் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ண வரலை? நான், போதும், இனிமேல் எதுவும் வேண்டாம், சரியாயிடும். சார் அதை நான் சொல்லணும், ஏன்னா நான் தான் டாக்டர். நான் இன்னைக்கு என்னால் வர முடியாது, கொஞ்சம் பிஸி. பரவாயில்ல சார், எங்கே வரணும் நீங்கள் சொல்லுங்கள், நானே வரேன். நான் வீட்டுக்கு வாங்க, டிரைவருக்கு தெரியும் என்று ஃபோன் வைத்தேன். வீட்டுக்கு வந்தாள். என்னுடைய வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. அவள் வந்து வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தாள். சார் வீட்டிலே யாரும் இல்லையா? நான், யாரும் இல்லை, பயப்படாதீங்க, நான் உங்களை சாப்பிட மாட்டேன். இல்லை, அதுக்கு இல்லை. எதுவும் சொல்லாமல் அவசரமாக கைக்கு கட்டு போட்டு கிளம்பினாள். நான் அதை ரசித்தேன். நான், ஒரு நிமிஷம், நானும் கீழே தான் வரேன் என்று கதவு தாளிட்டு கொண்டு இருவரும் லிஃப்டில் இறங்கினோம். பார்க்கிங் கிட்ட அவளை காரில் ஏற்ற போனேன். அப்போது கூட்டமாக கொஞ்சம் பேர் வழிமறைத்தனர். நான், லதா நீ போ என்று சொல்வதற்குள்ள 2 பேர் என்னை பிடித்து கொண்டனர். ஒருவன் என்னை அறைந்தான். இருவர் கத்தி எடுத்தனர். லதா கத்த ஆரம்பித்தாள். ஹெல்ப், ஹெல்ப். என்னை நோக்கி பாய்ந்தவர்கள் நடுவில் லதா வந்து என்னை நோக்கி வந்த கத்தியை வயிற்றிலும் கையிலும் வாங்கினாள். அதற்குள் முருகனும் சுற்றி இருந்தவர்களும் சத்தம் கேட்டு வர அவர்கள் என்னை விட்டு ஓடினார்கள். லதா இரத்த வெள்ளத்தில் சரிந்தாள். அவளை தாங்கி பிடித்தேன். அவள் 1க்கு 1 சரியாய் போச்சு என்று மயங்கினாள். கணக்கு சொல்கிறாள். அவளை நான் காப்பாற்றியதுக்கு இப்போ அவள் என்னை காப்பாற்றி கணக்கு சரி பண்ணிட்டாளாம். நான் ஐயோ என்று தூக்கி கொண்டு முருகா வண்டி எடு என்று ஓடினேன். காரில் அவளை போட்டுக்கொண்டு லதா ரத்தம் வலியும் இடத்தை அழுத்தி பிடித்து கொண்டேன். அஜய் ஹாஸ்பிட்டல், இன்டென்சிவ் கேர் வார்டு. லதாவுக்கு ஆப்ரேஷன் நடந்து கொண்டு இருந்தது. நான் வெளியே தவிப்புடன் நின்றிருந்தேன். விஜய் வெளியே வந்தான். நான், விஜய் எப்படிடா இருக்கா? விஜய், ரொம்ப ஆழமாக கத்தி இறங்கி இருக்கு. அதுவும் இல்லாமல் பிளட் லாஸ் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஆனால் அவளுக்கு வில் பவர் அதிகம். கண்டிப்பாக நல்லபடியாக வந்துடுவா. நான் உடைந்து அழுதேன். விஜய் என்னை அணைத்து கொண்டான். வெயிட் பண்ணு, வரேன் என்று சொல்லி போனான். அண்ணி வந்தார். ஏன் அஜய், உன்னால் அவளை பத்திரமா பார்த்துக்க முடியாதா? என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கண்ணீருடன் அமர்ந்திருந்தேன். 4 மணி நேரம் கழித்து எங்களை உள்ளே அனுமதித்தனர். விஜய், பிரியா அவள் ரீட்டைன் ஆயிட்டிருக்காள், நோ ஒரிஸ் என்றான் அண்ணியிடம். நைந்த துணி போல கிடந்தாள். மனசு ரணமாக வலித்தது. அண்ணி, சரி, நான் இங்கே வந்து அவளை பார்த்தது அவளுக்கு தெரிய வேண்டாம், நான் கிளம்புறேன். அஜய், இனிமேலாவது அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ என்றார். நான் தலையாட்டினேன்.
அவள் முகத்துக்கு அருகில் சேர் போட்டு அமர்ந்து கொண்டேன். அப்படியே பழைய நினைவுகளுடன் ஐக்கியமானேன். கொஞ்ச நேரத்தில் அவள் முகத்தில் குழப்பம், பயம், வியர்த்து கொட்டியது. நான் லதா லதா என்று அவள் முகத்தை தட்டினேன். என்னவோ முணங்கினாள். உற்று கேட்டேன். என் குழந்தையை காப்பாத்துங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் லதா லதா லதா. அவளை தட்டினேன். அமைதியானாள். மெல்ல கண் திறந்து என்னை பார்த்தாள். நான் ஏதாவது வேணுமா என்று கேட்டேன். வேண்டாம் என்று தலையாட்டினாள். சார், நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமில்லை, நீங்கள் போங்க என்று தடுமாறி சொன்னாள். இல்லை, நான் இருக்கேன் சார். நீங்கள் இருந்தால் சரியாக இருக்காது. நான் இல்லை, இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நீங்கள் போங்க. யாராவது சிஸ்டர் கூப்பிடுங்க. வேறு வழி இல்லாமல் ஒரு சிஸ்டர் இருக்க சொல்லிவிட்டு நான் வெளியே வந்தேன். சார், சிஸ்டர், என்னோட ஃபோன். சிஸ்டர், தெரியலை மேடம், இருங்க, அஜய் சார்கிட்ட கேட்குறேன். சிஸ்டர், சார், மேடம் ஃபோன் உங்ககிட்ட இருக்கா? நான் அவளுடைய ஹேண்ட்பேக் கொடுத்து விட்டு நான் கிளம்பினேன். அவள் திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுவாள் போல. நான் இருந்தால் அவளுக்கு இடைஞ்சல். சார், ஹலோ ஸ்ரீ மெல்ல பேசினாள். என்னாச்சு சார், ஏன் ஃபோன் எடுக்கலை? ஏதாவது எமர்ஜென்சியா? இன்னைக்கு நீ வர லேட் ஆகுமா? எப்பவும் போல படபடத்தாள். சார், ஸ்ரீ, நான் சொல்கிறத கேளு. எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நீ கவலைப்படாதே, நான் இப்போ ஓகே. திவ்யாவை பார்த்துக்கோ. இந்த விஷயம் அவகிட்ட சொல்லாதே, அழுவாள். நான் கொஞ்சம் பிஸின்னு சொல்லி வை. காலையில் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வா என்று திணறி பேசினாள். ஸ்ரீ, உனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நான் வரவா? சாரு, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத, எனக்கு ஒன்றும் இல்லை. ஸ்ரீ, எப்படி ஆச்சு? சாரு, காலையில் பேசிக்கலாம். பேசி வைத்தாள். அரை மணி நேரம் கழித்து அஜய் வந்தான். கூடவே இருந்தான். சாரு வேணாம்னு சொன்னால் விட்டுடுவானா? அவன் நினைக்கிறது மட்டும்தான் செய்வான். பிடிவாதக்காரன். சாரு, நான் களைத்து போய் என்னமோ செய்யட்டும், நான் தூங்க தான் போகிறேன் என்று நினைத்து விட்டு விட்டேன். காலை எழுந்தவுடன் அஜய் குட் மார்னிங் என்றான். முகத்தை துடைத்து விட்டான். மக்களை தண்ணி எடுத்து வந்து வாய் கொப்பளிக்க வைத்தான். தலைவாரி விட்டான். உனக்கு இன்னைக்கு லிக்விட் டயட், காரம் இல்லாமல் சூப் எடுத்து வரேன் என்றான். நான் அமைதியாக இருந்தேன். எடுத்து வந்து ஊட்டி விட்டான். டேப்லெட் கொடுத்தான். ஸ்ரீ வந்தாள். அவளிடம் நடந்தது எல்லாம் சொல்லி முடித்தேன். ஸ்ரீ, நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் இல்லை? ஸ்ரீ, எப்போவுலேருந்து இப்படி பேச ஆரம்பித்த? உனக்கு ஒன்றுனா எப்பவும் நான் இருப்பேன். என்னையே அள வச்சிடுவ போல் இருக்கு. உனக்கு ஏண்டி இவ்வளவு கஷ்டம்? சந்தோஷம் பக்கத்திலே இருந்தும் உனக்கு கிடைக்காமல் நீ கஷ்டப்படணும்னு உனக்கு மட்டும் ஏண்டி எழுதியிருக்கு? அது என்னுடைய வரம் ஸ்ரீ. நீ திவ்யாவை பார்த்துக்கோ. அஜய் பக்கத்தில் இல்லாதப்போ சொல்கிறேன், திவ்யாவை கூட்டிட்டு வா. ரொம்ப நாள் பார்க்கலைன்னா அழ ஆரம்பிச்சிடுவா. ஸ்ரீ, ஐ லவ் யூ டூ. ஸ்ரீ கிளம்பினாள். அடுத்த நாள், சார், உங்களுக்கு ஆஃபீஸில் வேலையே இல்லையா? அஜய், இல்லை சார். அப்புறம் உங்களுக்கு நஷ்டமாகி நீங்கள் ஏழையாகி கஷ்டப்பட போகிறீங்க. அஜய், அப்பவும் நான் எனக்கு பிடிச்சதை தான் செய்வேன். ஆனால் உங்களுக்கு பிடிச்சதை செய்யும்போது அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது இல்லை? அஜய், என்ன சொல்ல வர? என்னை இடைஞ்சல் பண்ணாமல் கொஞ்ச நேரம் வெளியே போங்கன்னு சொல்லுறேன். அஜய், சரி போகிறேன். 2 மணி நேரம் கழித்து நான் மறுபடி வருவேன். இது என்னோட வேலை. யாருக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏதோ சொல்லி அஜயை வெளியேறியதும் திவ்யாவை வர வைத்தேன். திவ்யா, அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? சின்ன ஆக்சிடெண்ட். நவ் ஐ ஆம் ஓகே. நீ ஸ்கூல் போறியா? திவ்யா, ஓ போகிறேனே. எங்கள் மிஸ்ஸுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நான் தான் குட் கேர்ள். நான் குட். அம்மா, ஹாஸ்பிட்டல்லேருந்தே வந்தப்புறம் நான் உன்னை லஞ்சுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். திவ்யா, அப்போ என்னை ப்ளூ ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போறியா? அங்கே சாப்பாடு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். நான், உனக்கு எப்படி தெரியும்? திவ்யா நாக்கை கடித்து கொண்டு, ஸ்ரீமா தான் சொன்னாங்க. நான், ஏய், 2 பேரும் என்ன என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? இருவரும் சேர்ந்து கோரஸாக, இல்லையே. நான் சிரித்து கொண்டேன். இந்த 2 பேரும் என்னை எப்படி ஏமாத்துறாங்க? உண்மையான அம்மா பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாங்க. நான் தான் இவளுக்கு அம்மானா யாராவது நம்புவார்களா? ஏன், எனக்கே கூட சந்தேகமாக இருக்குது. என்கிட்ட இருக்கிற ஒரு குணமாவது இவகிட்ட இருக்கா? எல்லாமே ஸ்ரீயோட குணம்தான். இருங்க, எனக்கு உண்மை தெரியும் போது உங்களை வச்சுக்கிறேன். 1 வாரம் ஹாஸ்பிட்டல் வாசம். அஜய் மட்டும்தான் இருந்தான். எல்லாமே பார்த்து செய்தாள். டிஸ்சார்ஜ் ஆகும் நாள். அஜய், லதா, நீ என் கூட வந்துடு. உன்னை நான் பார்த்துக்கிறேன். நான், இன்னும் என்னை பார்த்துக்க என்ன இருக்குது? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இருக்குது. அஜய், அப்படி இல்லை, இன்னும் காயம் மாறி இருக்காது. நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது இல்லை? அதனால தான். நான், இப்போ என்ன? எனக்கு அடிபட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. உங்களுக்கு அடிபட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கலைன்னு சொல்லி காட்டணும். அதுக்கு தானே இந்த ஆக்டிங்.
அஜய் ப்ளீஸ் என்னை காயப்படுத்தாதே, உன்னால் மட்டும்தான் அது முடியும். இப்போ எதுவும் ஒப்பிட்டு பார்க்க வரலை, என்னோட மனசிலிருந்து வந்த வார்த்தை தான் அது. அதை தயவு செய்து நடிப்புன்னு சொல்லாத, நான் நடிக்கலை. நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியும் எப்படி என்னோட காயத்தை ஆத்திக்கணும்னு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இவ்வளவு நாள் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அஜய் போய்விட்டான். எனக்கும் ஒரு வெற்றி களிப்பு. அவனை துரத்தியாச்சு. அப்புறம் 30 நாட்கள் வீட்டிலே ரெஸ்ட். மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். விஜய் ஏம்மா இப்போவே வந்துட்ட, இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமில்ல? சார் ரொம்ப போர், என்னால் முடியலை. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், டியூட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். விஜய் அப்போது கொஞ்ச நாள் நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், ஓபி பாரு, ஓகே? நான் மறுக்க முடியவில்லை. சரி சார். நான் என்னோட ரூமுக்கு போனேன். நான்சி வந்து கட்டிக்கொண்டாள். நான்சி என்ன மேடம் அதுக்குள்ளே டியூட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க? நான் வீட்டிலே ரொம்ப போர். நான்சி அஜய் சார் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். எல்லாருமே பார்த்தோமே. உங்களுக்கு ஸ்பெஷலாக அவரே சமைச்சு கொண்டு வரார், அவரே ஊட்டி விடுறார். நைட் பகல் எப்பவும் உங்கள் கூடவே இருக்கார். நான்சி ஸ்டாப். நீ ஏன் கற்பனை பண்ணாதே. இதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசின அப்புறம் எனக்கு உன்னோட அசிஸ்டண்ட் வேண்டாம்னு டீன் கிட்ட சொல்ல வேண்டி இருக்கும். நான்சி நடுங்கி போனாள். அவள் கண்ணில் பயம் தெரிந்தது. நான்சி சாரி மேடம், இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன் என்று போயிட்டாள். நான் என்னுடைய வேலைகளில் ஈடுபட்டேன். நாட்கள் நகர்ந்தன. அஜய்கிட்டேருந்து ஒன்றும் தகவல் இல்லை. அதுவே ஒரு நிம்மதியாக இருந்தது. ஒரு நாள் நான்சி மேடம் இங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க. அங்கே டிவியில் நந்தினி பேட்டி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. நான் எதுக்கு என்ன கூப்பிட்ட? நான்சி இருங்க மேடம், அவங்க கல்யாணத்தை பற்றி என்ன சொல்லறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கும் கொஞ்சம் ஏக்கமாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. நானும் பார்த்தேன். பேட்டியில் நந்தினி எனக்கு வீட்டிலே மாப்பிள்ளை பார்த்து இருக்காங்க. அவர் ஒரு தொழிலதிபர். எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. என்னோட ரன்னிங்கில் இருக்கிற ப்ராஜெக்ட் மற்றும் அடுத்து கமிட் ஆகியிருக்கிற படங்களும் முடித்தப்பறம் எங்கள் ஃபேமிலி ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால் நான் எதுவும் சொல்ல முடியாது. திரும்பி நடந்தேன். மனசு ரொம்ப பாரமாக இருந்தது. என் இருக்கையில் சாய்ந்தேன். அஜயும் நந்தினியும் நல்ல ஜோடி. அஜய் சந்தோஷமாக இருந்தால் அது போதும். நான் அவனோட நினைவுகளிலே வாழ்ந்திடுவேன். ஆனால் ஏனோ கண்ணீர் எட்டி பார்த்தது. யாரும் பார்க்கும் முன் நிமிர்ந்து கண்ணீரை உள்ளே இழுத்து கொண்டேன். இன்னைக்கு சாருவுக்கு நைட் ஷிஃப்ட். அதனால் திவ்யாவை ஸ்கூலில் இருந்து கூப்பிட போனாள். டீச்சர் மேடம் ஒரு நிமிஷம். சாரு சொல்லுங்க மேடம். டீச்சர் இன்னைக்கு திவ்யா ரொம்ப சோர்வாக இருக்கா. ஃபீவர் இல்லை, ஆனால் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சாரு அப்படியா? அவளுக்கு காலையில் ஒன்றும் இல்லையே. சரி நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். சாரு திவ்யாவை தூக்கி கொண்டாள். என்னடா குட்டி, என்ன பண்ணுது? திவ்யா தோளில் சாய்ந்து கொண்டாள். என்னடா செல்லம்? திவ்யா அம்மா ரொம்ப களைப்பாக இருக்குமா. சாரு சரி வா, அம்மா உன்னை பார்த்துக்கிறேன். வீட்டிற்கு கூட்டி வந்து படுக்க வைத்தாள். ஸ்ரீ என்ன ஆச்சு? சாரு ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொல்லதா, பார்க்கலாம். திவ்யா தூங்கினாள். அவளுக்கு இரவு உணவு ரெடி பண்ணி அவளை எழுப்பி ஊட்டி விட்டனர். கொஞ்சம் உடல் சூடாக இருந்தது. சாரு டேப்லெட் கொடுத்து தூங்க வைத்தாள். சார் நீ ஸ்ரீ பார்த்துக்கோ, நான் டியூட்டிக்கு கிளம்புறேன், ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடு. ஸ்ரீ நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சாரு ஹாஸ்பிட்டல் போய் அவள் வேலையில் இருக்க நள்ளிரவில் ஒரு ஃபோன் கால். சாரு பாப்பாவுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, வாமிட் வேற பண்ணிட்டா, என்ன பண்ணட்டும்? சாரு ஸ்ரீ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்துடு சீக்கிரம். சாரு ஹாஸ்பிட்டல் வெளியேவே நின்றிருந்தாள். திவ்யா வந்தவுடன் தூக்கி கொண்டு எமர்ஜென்சி வார்டுக்கு போனாள். செக் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் போடப்பட்டது. ரிசல்ட் நிமோனியா. ஸ்ரீ நான் தான் அவளை சரியாக பார்த்துக்காமல் விட்டுட்டேன். என் மேலே தான் தப்பு. குழந்தையை இவ்வளவு கஷ்டப்பட வச்சிட்டேனே. சாரு கவலைப்படாதே ஸ்ரீ, அவளுக்கு சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் டாக்டருக்கு படிச்சுட்டு என்னோட பொண்ணை என்னாலேயே அவளை காப்பாற்ற முடியாதா என்ன? இருவரும் அங்கேயே இருந்தனர். சாரு அப்பப்போ மற்ற நோயாளிகளையும் பார்த்து கொண்டு திவ்யாவுக்கு 1 மணிக்கு ஒரு முறை டெம்பரேச்சர் பார்த்து கொண்டு அன்று இரவு கழிந்தது. மறுநாள் காலை திவ்யாவுக்கு காய்ச்சல் லேசாக குறைந்தது. அது காமன் வார்டாக இருந்ததால் சாரு ஸ்ரீ நீ போய் வீட்டிலே ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, எதுவும் சமைக்க வேண்டாம், இங்கே கேண்டீனில் வாங்கிக்கலாம். ஸ்ரீயும் கிளம்பினாள். சாரு திவ்யாவுக்கு பக்கத்தில் சேர் போட்டு அமர்ந்திருந்தாள். திவ்யா எழுந்தாள். அம்மா. சாரு செல்லக்குட்டி இப்போ எப்படி இருக்கு? திவ்யா ரொம்ப டயர்டாக இருக்குமா. சாரு அவளை அணைத்து கொண்டு சரியாயிடும் என்றாள். டாக்டர் நான்சி. ஹாய் குட்டி, நீ தான் திவ்யாவா? திவ்யா ஹாய் ஆண்டி. நான்சி நோ ஆண்டி, கால் மீ நான்சி. திவ்யா ஓகே நான்சி. நான்சி உங்கள் அம்மாவுக்கு இவ்வளவு அழகான பேபி இருக்காங்கன்னு நம்பவே முடியலை.
திவ்யா ஆமாம், எங்கள் அம்மா என்னை யார்கிட்டையும் காட்ட மாட்டாங்க, எல்லாரும் என்னை பார்த்து கண்ணை வச்சிடுவாங்கன்னு. நான்சி நீ ரொம்ப பிரேவ். திவ்யா எஸ் ஐ ஆம். சாரு பேசிட்டே இருக்காம வேலையை பாருமா. நான்சி திவ்யா காதில் சி ஆல்வேஸ் கோல்ஸ் மீ. திவ்யா மீ டூ என்று சிரித்து கொண்டார்கள். திவ்யா ஸ்கூல் டீச்சர் வந்தார். திவ்யா எப்படி இருக்க? திவ்யா ஐ ஆம் ஃபைன். சாரு மேடம் அவளுக்கு நிமோனியா ஃபீவர், ஒரு வாரம் ஸ்கூலுக்கு வர முடியாது. டீச்சர் ஐ நோ, ஸ்ரீ சித்ரா சொன்னாங்க, நான் டெய்லி இங்கே வந்து மிஸ் ஆன கிளாஸ் சொல்லித்தரேன். திவ்யா இஸ் வெரி பிரைட், ஈஸியாக புரிஞ்சுப்பா. யூ ஷுட் நாட் மிஸ் தி ஒர்க்ஸ். திவ்யா ஓகே மேம். சாரு ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். டீச்சர் இட்ஸ் ஓகே, டேக் கேர். சாரு திவ்யா குட்டி, உங்கள் டீச்சர் லவ்ஸ் யூ. திவ்யா மீ டூ லவ் ஹர். டீச்சர் கிளம்பினார். அன்றிரவு மீண்டும் காய்ச்சல் அதிகமானது. திவ்யா தொடர்ந்து வாமிட் பண்ணிட்டே இருந்தார். மெடிசன் டோஸ் கொஞ்சம் அதிகமாக தந்தனர். சாரு என்னதான் டாக்டராக இருந்தாலும் கொஞ்சம் பயந்துதான் போனாள். மறுநாள் காலை தூங்கி கொண்டிருக்கும் திவ்யாவை தொட்டு பார்த்து கொஞ்சம் காய்ச்சல் குறைந்தது போல இருக்கவும் சாரு காஃபி குடிக்க கேண்டீன் போக எழுந்தாள். அப்போது அஜய் அவள் பார்வைக்கு கிடைத்தான். ஒரு நிமிடம் நடுங்கிவிட்டாள். இவன் வேற இங்கே வந்திருக்கான், திவ்யாவை பார்த்துவிட்டால் என்ன பண்ண என்று யோசித்தாள். அவசரமாக திவ்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாமா என்று கூட யோசித்தாள். ஆனால் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன பண்றது? அந்த யோசனையை கைவிட்டாள். அமைதியாக கேண்டீனில் காஃபி குடித்துவிட்டு வேறு வழியாக திவ்யா ரூமுக்கு வந்தாள். அங்கு அவள் கண்ட காட்சி இதயத்தை இறுக்கியது. அஜய் திவ்யா பெட் பக்கத்தில் திவ்யாவுடன் பேசிக்கொண்டிருந்தான். திவ்யா அதோ அம்மா வந்துட்டாங்க. அமைதியாக உள்ளே நுழைந்தாள். அஜய் இதுதான் உங்க அம்மாவா? எழுந்து அவள் அருகில் வந்தான். அஜய் சொல்லுலதா. சார் என்ன சொல்லணும்? அஜய் குழந்தையை பற்றி. சார் உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்கு? அஜய் சொல்லு. சாரு அஜய் ப்ளீஸ் கத்தாதீங்க, குழந்தை இருக்கா, பயந்துப்பா. அஜய் அவள் கையை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு போனான் டீன் ரூம். அஜய் விஜய் ப்ளீஸ் வெளியே போ. விஜய் வெளியே போனான். அஜய் சொல்லுலதா, குழந்தை பற்றி சொல்லு. சாரு அமைதியாக நின்றாள். அஜய் அது என்னோட பொண்ணு தானே, சொல்லுலதா ப்ளீஸ். சாரு எதுவும் பேசவில்லை. அஜய் என்னோட பொறுமையை சோதிக்காதே, ஆமான்னு மட்டும் சொல்லிடு. மண்டியிட்டு அழுதான் அவள் கரங்களை பிடித்து கொண்டு. சாரு அஜய் அது உன்னோட குழந்தைதான், திவ்யா உன்னோட பொண்ணு. அஜய் சாருவை கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்தான். தேங்க்யூ லதா. அவன் கண்ணில் ஆனந்த கண்ணீர். ஆனால் சாருவுக்கு பயம் அதிகமானது. குழந்தையை அவனுடன் கொண்டு போயிட்டா என்ன பண்ணுறது? சாரு அஜய் என்னோட குழந்தையை என்கிட்டேருந்து பிரிச்சிட மாட்டீங்களே. அஜய் அடச்சி என்ன பேசுகிற நீ? எனக்கு நீயும் குழந்தையும் சேர்ந்து தான் வேணும். அவளை தோளில் சாய்த்து கொண்டான். இருவரும் திவ்யாவிடம் சென்றனர். அஜய் குழந்தையை தூக்கி கொண்டு போனான். சாரு எங்கே தூக்கிட்டு போறீங்க? இப்போதானே சொன்னீங்க என்னையும் குழந்தையும் பிரிக்க மாட்டேன்னு. அஜய் சிரித்து கொண்டான். வா. குழந்தையை விஐபி வார்டுக்கு கொண்டு போனான். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் இனிமேல் இங்கே தான், புரியுதா? இப்போ புரியுது, இப்படி பணக்காரத்தனமாக வாழ வேண்டிய குழந்தையை நான் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டாள். நைட் பகல் எப்பவும் முழிச்சிட்டே குழந்தையை பார்த்து கொண்டான். அவளுடைய வீட்டு பாடங்களுக்கு உதவி செய்தான். அவள் முன்பை விட புத்துணர்ச்சியுடன் இருந்தாள். சாருவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. குழந்தைக்கு அப்பாவின் அன்பு ரொம்ப முக்கியம், அதை நான் இவ்வளவு நாள் கொடுக்காமல் இருந்து விட்டேன் என்று திவ்யா நன்றாக தேறினாள். ஸ்ரீ சாருவுடன் ஹாஸ்பிட்டல் கேண்டீனுக்கு வந்தாள். ஸ்ரீ என்ன முடிவு பண்ணியிருக்க? சாரு ஒரே குழப்பமாக இருக்கு. ஸ்ரீ அஜய் உனக்கு முழு நம்பிக்கை கொடுத்திருக்கார், ஏன் பயந்துக்கிற? சாரு அஜயோட அம்மா லலிதா பற்றி உனக்கு தெரியாது. அவங்க அப்போவே பயங்கரமாக ரவுடியெல்லாம் வச்சு அப்பா அம்மாவை கொன்னவங்க. என்னையும் கொலை பண்ண பார்த்தாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை மட்டுமில்லை நம்ம குழந்தையும் சேர்த்து கொன்னுடுவாங்க. அப்போ உனக்கு அஜயோட உதவி கிடைக்காமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியலை. ஆனால் இப்போ அஜய் உன் பக்கத்தில் இருக்காரு, ஏன் பயந்துக்கிற? சார் ஸ்ரீ உனக்கு புரியலை. அஜய்க்கு அந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் நான். என்னதான் என்னை அவர் விரும்பி இருந்தாலும் அவங்க அம்மா அவருக்கு உயிர் கொடுத்தவங்க. எப்படி அவங்களை அஜயால் விரோதிச்சுக்கிட்டு என்கிட்ட வர முடியும்? ஸ்ரீ நம்பு சாரு, அஜயை நம்பு, உன்னோட காதலை நம்பு. எவ்வளவு நாள் கல்யாணம் ஆகாமல் ஒரு குழந்தைக்கு அம்மாவா வாழ முடியும்? சாரு ஸ்ரீ நீ சொல்கிறது புரியுது, நான் முயற்சி பண்ணுறேன். அஜய் குழந்தை சாரு இருவரையும் கூட்டிக் கொண்டு அவனுடைய வீட்டுக்கு போனான். அஜய் குட்டி வீடு பிடிச்சிருக்கா? திவ்யா ஓ பிடிச்சிருக்கே. உங்கள் வீடா அங்கிள்? அஜய் நம்ம வீடு, இனிமேல் நீயும் இங்கே தான் இருக்க போகிற. திவ்யா ஒவ்வொரு ரூம் உள்ளே பார்த்து கொண்டிருந்தான். சார் அஜய் ப்ளீஸ், தப்பான நம்பிக்கையை குழந்தைக்கு தராதீங்க. அது நடக்கலைன்னா குழந்தை ஏங்கி போயிடுவா. அஜய் ஏலதா, நீ என்னோட இருக்க மாட்டியா? உனக்கு என்னை பிடிக்கலையா?